Good morning students. Unit 2ல வந்து RDVMS நம்ம பார்க்க போற 10வது மாடியூல் வந்து Transactions Management Commands. ஸோ நம்ம ப்ரீவியஸ் மாடியூலில் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து கிரியேட்டிங் த யூசர் அண்ட் ரீநேம் த யூசர் அண்ட் கிவ் த லாஸ்ட் ஒன் ட்ராப் த யூசர் ஃபைனலி டு கிவ் த ப்ரிவிலேஜஸ் ஆன் த கிராண்ட் அண்ட் ரிவோக் கமாண்ட். இந்த ரெண்டு கமாண்டை பற்றி யூசர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கமாண்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம மீன் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து நம்ம பார்த்தோம். டிரான்சாக்ஷன்ஸ் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணதில் வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராசஸிங், தட் மீன்ஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோம். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வந்து நம்ம ஏடிஎம் கார்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்ட் நம்ம பின் நம்பர் போடுறோம். பின் நம்பர் கரெக்டானது நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். அது ப்ராசஸ் கரெக்டாக பின் நம்பர் ப்ராசஸ் ஆன பிறகு நமக்கு நெக்ஸ்ட்டு யூசர் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணுறோம்னா நம்ம கரெக்டான அமௌண்ட் கொடுத்தோம். நெக்ஸ்ட் வி ஹவ் ஃபர்தர் ப்ராசஸிங், அதர்வைஸ் வி ஹவ் த எக்ஸிட். ஸோ தட் இஸ் த டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து நம்ம என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த மாடியூலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்க்க போகிற 3 கமெண்ட் வந்து கமிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட். ஸோ ஃபார் திஸ் இஸ் த டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் எ சீக்வன்சியல் குரூப் ஆஃப் டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் த சிங்கிள் ஒர்க் யூனிட். ஸோ நம்ம என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம கம்ப்ளீட்டடாக சேவ் பண்ண நினச்சோம்னா கமிட்டின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லை அன்டூ பண்ண நினச்சோம்னா நம்ம ரோல் பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன் பேங்க் அப்ளிகேஷன்ஸ். ஸோ பேங்க்கில் நம்ம வந்து நம்ம ஏடிஎம்மில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ டிரான்சாக்ஷன் ஸ்டேட் இதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது வந்து தஸ் ஆர் த 5 ஸ்டேட்ஸ் ஆர் திஸ். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வந்து ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ்ங்கிறது வந்து திஸ் இஸ் த இனிஷியல் ஸ்டேட் அண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட் இன் த ஸ்டேட். ஸோ இது ஆக்டிவ்ங்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேட், அட் த சேம் டைம் திஸ் இஸ் த ரன்னிங் மீனிங். பார்சியலி கமிட்டடுங்கிறது வந்து வி கேன் கோ ஃபார் த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், யூனிட் ஹாஸ் பீன் எக்ஸிக்யூட்டட். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜஸ் வரைக்கும் போகுது. நம்ம மேக்ஸிமம் ஃபைனலாக வந்து ஓகே நமக்கு கன்ஃபார்ம்ங்கிற அதாவது அமௌண்ட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் அது கம்ப்ளீட்லி கமிட்டட், அதர்வைஸ் திஸ் இஸ் த பார்சியலி கமிட்டட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமிட்டடுங்க, திஸ் இஸ் த கம்ப்ளீட் யுவர் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ என்னன்னா நம்ம கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு நமக்கு அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ தட் இஸ் த ஸ்டேட் அஸ் த கமிட். ஸோ ஃபைனலாக அடுத்து நம்ம இருக்கிறது வந்து ஃபெயில்டு. நம்ம இன் பிட்வீன் நம்ம பின் நம்பர் வந்து நம்ம தப்பாக போட்டுறோம்னா நம்ம உடனே என்ன செய்கிறோம், நம்ம அதை வந்து அபார்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபெயில்டு. அபார்ட்டுங்கிறது நமக்கு தேவையில்லை, அன்வான்ட் நம்ம வேறு நம்ம கார்டு பேரில் வேறு ஏதோ ஒரு கார்டை யூஸ் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன செய்யணும், நம்ம கேன்சல் பட்டனை பண்ணிவிட்டு நம்ம டிரான்சாக்ஷனே நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் மீனிங்ஸ் ஆன் த அபார்ட். ஸோ ஆக்டிவ்ங்கிறது வந்து இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஆக்டிவை மீன் பண்ணுறது. பார்சியல் கமிட்டடுங்கிறது நம்ம 75% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் த பார்சியலி கமிட்டட். ஃபைனலாக கமிட்டடுங்கிறது we can the finally the transactions is completely சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற வர்றது தான் கமிட்டட். ஃபெயில்டுங்கிறது வந்து we can incorrect input. ஸோ இன்கரெக்ட் இன்புட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஃபெயில்டுன்னு சொல்கிறோம். அபார்ட்டுங்கிறது வந்து யூசர் கேன்சலிங் த எக்ஸிக்யூஷன், யூசரே ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து கேன்சல் பண்ணுறது வந்து அபார்ட்டட். ஸோ தட் இஸ் த ஸ்டேட் ஆன் த டிரான்சாக்ஷன் ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் த ஆக்டிவ்ங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இனிஷியல் ஸ்டேஜ். திஸ் இஸ் த 2 ways. ஒன்று பார்சியலி கமிட்டட், அதுலேருந்து வந்து ஒன்று கமிட்டட் ஸ்டேஜுக்கு போகலாம், இல்லை ஃபெயில்டு ஸ்டேஜஸ் போகலாம். அதாவது வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணுறோம், என்ட்ரி பண்ணும்போது நம்ம கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துட்டோம்னா அது கமிட்டட் ஸ்டேஜுக்கு போகும். சப்போஸ் நாட் கன்ஃபார்ம் சொல்லி நம்ம அனதர் மெசேஜ் இருக்கும், அதை கொடுத்துட்டோம்னா தட் இஸ் மீனிங் ஆன் த ஃபெயில்டு. ஸோ த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் இஸ் அபார்ட்டட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டில் வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸாக இருக்குது. நம்ம கரெக்டான இன்புட் கொடுத்துட்டு கரெக்டாக நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவ்லேருந்து பார்சியலி கமிட்டட்லேருந்து கமிட்டடுங்கிற ஸ்டேஜுக்கு போகும். அதர்வைஸ் ஃபெயில்டுக்கு வந்து அபார்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன்ஸ், கமிட், ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன்ஸ், நம்ம எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இதில் யூஸ் பண்ணுற என்ன கொரி யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டார்ட் டிரான்சாக்ஷன் சொல்லி இண்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி ஹவ் கிரியேட்டிங் த டேபிள் எக்ஸட்ரா எனிதிங். ஸோ அது பண்ணும்போது எனி டைம் த டேபிள் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்ட் டிரான்சாக்ஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்.
So the command is used to new transactions without the save point is executed. Next the committing statement வந்து permanent அந்த tables வந்து அந்த database ஸ்டோர் ஆகிறதுக்கு வந்து நம்ம committingங்கிறது கொடுக்குறோம். rollbackங்கிறது we can undo on the changes. அதாவது நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுறோம். கிரியேட் பண்ண பிறகு ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது வந்து ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸஸ் வந்து 2 தடவை ரிப்பீட்டடாக பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் ஒரே ஒரு டேட்டா மட்டும் நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணலாம், அந்த ஃபைனலாக இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம அன்டூ பண்ணுறதுக்கு தான் இந்த ரோல் பேக்குங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேர்டு மற்றது எல்லாத்துலேயும் நமக்கு அன்டூங்கிற ஆப்ஷன்ஸ் டைரெக்டாக இருக்கும். பட் இந்த டேபிள்ஸில் மை எஸ்கியூஎல்ல நம்ம யூஸ் பண்ணுற கமாண்டு வந்து ரோல் பேக்குங்கிற கமாண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக இருக்கிறது வந்து சேவ் பாயிண்ட். த சேவ் பாயிண்ட்டுங்கிறது வந்து we can set a point in the transactions which can the later rollback. ஃபைனலாக முடிஞ்ச பிறகு அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுமே நம்ம சேவ் பாயிண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எது தேவையில்லையோ நம்ம அந்த சேவ் பாயிண்ட்டை மட்டும் நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சேவ் பாயிண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பாயிண்ட் 1 சொல்லி கொடுக்குறோம். ஸோ ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் S1 கொடுக்குறோம். ஸோ ரிலீஸ் சேவ் பாயிண்ட். நெக்ஸ்ட் இது வந்து ஒன் ஆஃப் த டேபிள்ஸ். ஸோ ஸ்டார்ட் த டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ கிரியேட் பண்ணுறோம். அதில் ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து 33ங்கிற ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணோன்னா நம்ம சேவ் பாயிண்ட் 2ன்னு சொல்லி கொடுக்குறோம். இதில் ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஸோ இதில் ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் 2 S2ன்னு சொல்லி போடும்போது ஃபைனலாக நமக்கு கொடுத்தது வந்து 33ங்கிற ரெக்கார்ட், தட் மீன்ஸ் 44ங்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 44ங்கிற ரெக்கார்ட்ஸஸ் மட்டும் என்ன ஆகும்னா நமக்கு இங்கே டெலீட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் S2ன்னு கொடுத்ததுனால இந்த 44ங்கிற ரெக்கார்ட்ஸஸ் மட்டும் நமக்கு இதில் வந்து டெலீட் ஆயிருக்கு. ஸோ இது ரிலீஸ் S2ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக முடியும். ஃபைனலி கமிட்டட்னு கொடுத்தோம்னா த ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அது மட்டுமே நமக்கு டேபிள்ஸில் வந்து கிடைக்கும். ஸோ கமிட்டட் கொடுத்துட்டோம்னா ப்ரீவியஸ் நம்ம ரோல் பேக்ஸோ இல்லை சேவ் பாயிண்டோ ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டடாக வந்து யூஸ் ஆகாது. we can the releasing it. Once the commit command கொடுத்துட்டோம்னா all the save point defined before or deleted. ஸோ கமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல் த சேவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அது வந்து பிஃபோர் நம்ம delete பண்ணிவிட்டு we can giving on the commit command. ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கமாண்ட். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து 4 கமாண்ட்ஸ் தான். பட் we have giving ப்ரொசீஜர் ஃபார் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறோம், அது ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம ரோல் பேக்கு சேவ் பாயிண்ட்டுங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷனை தான் நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் கமாண்டில் வந்து மீன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம நோட்ஸில் வந்து பேஜ் நம்பர் 106 to 110 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற மாடியூல் வந்து மாடியூல் 11. ஸோ அதில் வந்து சம்மரி ஆஃப் யூனிட், இந்த யூனிட் 2ல என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாத்தையும் பார்க்குறோம். அதே போல் யூனிட் 1ல் வந்து கீஸு கன்ஸ்டன்ஸ் பற்றி சம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருந்தோம். அதை பற்றி வந்து நம்ம அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.